பெத்த தாய் சொல்லியும் அவருடைய கொள்கையிலிருந்து விலகிக்கல. இப்பேற்பட்ட ஒரு தலைவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய இந்த தலைவரை பற்றி தலைவருடைய ஐகானையே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வேலு அமைச்சர் தான் இதை சொல்லி அமைச்சாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, எதையோ ஒளரி தள்ளி வச்சிட்டாரு. இவங்க இதை இப்ப மட்டும் பண்ணல, இவர் ஒரு வருஷத்துக்கு ஆச்சு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்து. அதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் இருந்தாரு, ஐபேக் டீம்ல வேலை செஞ்சாரு. 10 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டை கெடுத்து குட்டி சேர் ஆகணுங்களே இவனு தான். இப்போ யார நீ பொய்க்கார மாதிரி காமிக்கிற வெளியில இன்னும் யோகியம்னு காமிச்சிக்கிறதுக்கு நீ தலைவரை வந்து என்னவா காமிக்கிற? தினமலர் பத்திரிக்கை வரத்துக்கு முன்னாடியே தலைவர் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறார். இது வேற யாரும் சாட்சி இல்ல, அவரே சாட்சி. அவரே அந்த பேட்டில சொல்றாரு, கவனிச்சிங்களா? அதுக்கப்புறமா தினமலர்ல போட்டான். அப்ப யாரை கேள்வி கேட்டுக்கணும்? ஃபர்ஸ்ட் மது ஒழிப்பு மாநாட்டுல வந்து அவர் நடத்தினதான் கிளைம் பண்றாரு. வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் நாங்க பேசி எனக்கே வந்து கடுப்பாயிடுது தோழர். இப்ப கள்ளக்குறிச்சியில எல்லாம் மரணம் செத்து பேசலாம் தோழர், மரக்காணத்துல போயிட்டு இருக்கிறோம் தோழர், நாங்க தலைவர் எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம் தோழர். அவங்களுக்கு வந்து 16 பேருக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த முந்திரி கூட சொல்லிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தலைவர் அதை நம்பினே போயிட்டோம். போய் கிட்ட போய் நிக்கிறோம், பணம் எத்தனை வரல இல்ல என்னன்னு கேட்க முடியலாங்க. இப்ப எம்பி எலெக்ஷன் வந்துச்சுல, இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு கட்சிக்காரனை சந்திச்சுன்னு வாக்காளர்களை சந்திக்க இந்த வேலையை நாங்க 1 மாசமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இவங்க அந்த உட்காந்துங்க நல்லா ஏசி ரூமை போட்டுக்கிட்டு எந்த இடத்துலயுமே இவங்களை வெளில பார்க்கல. வரும்போதெல்லாம் ஒரு ஷூட் அவங்களுக்கு, தலைவருக்கு ஷூட் வச்சாலும் பரவாயில்ல, ஷூட்டே இவங்களுக்கு தான். அதுக்கு நாங்க எவ்வளவு ஃபீஸ் தட்டுமா கொடுத்தோம்? அவங்க கேட்டது பேக்கேஜ் 1 கோடி ரூபாய் பேக்கேஜ் கேட்டாங்க. 60 லட்சம் ரூபாய் ஒரே செக்கில் கழுத்து போட்டு தலைவர் கொடுத்து வாங்கலன்னு சொல்லுங்க. பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய சமசு, ஆர்கே, லொட்டு, லோசுக்கு இதுங்கெல்லாம் சேர்ந்து பூசக்கூடியது என்ன சொல்லுது? காசு வாங்காம பண்ணிட்டு போறப்பா, காசு வாங்காம பொறுப்பு கொடுத்துருப்பீங்களாப்பா. நாளைக்கு நீ வா, 10 பைசா கொடுக்க தேவையில்ல, நீ நான் எழுத்தானே, நீ வா துணை போச்சல் நாளைக்கு கொடுப்பாரு. யாருக்கு கொடுக்கல? மீடியால பேசக்கூடியவங்கலாம் வந்து திமுக சொம்பு இந்த ரேஞ்சில் சொல்றாரு. எங்க தலைவர் எதுல பேசுறாரு? மீடியால தான் பேசுறாங்க. அப்ப எங்க தலைவர் சேர்த்து சொல்றாரா? இப்ப அப்படி பார்த்தோம்னா தலைவரே அப்படி சொல்றது மாதிரி தான் வருது. எனக்கு தலைவர் தான் வந்து 100% நிதானம் இல்லாம இன்மேச்சூரான வார்த்தை. ஒரு விஷயத்த வந்து அடையறதுக்கு இன்னொரு விஷயத்த டேமேஜ் பண்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மேல ஒரு பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டி உண்டாத்து மேல பழி போட்டுருவான். உண்மையிலே சொல்ல போனா 234 மாவட்ட செயலாளர் நிக்க வச்சுட்டு, நான் ஒரு பக்கம், அருமை தம்பி ஆதவ அர்ஜுன் சம்பத் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு 234 பேர் ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னா 234 ஓட்டு நான் வாங்குவேன். நீ ஒரு ஓட்டு வாங்க மாட்டேன். இப்படி ஒரு ஓட்டு நீ வாங்கிட்டீங்கன்னா மீசை எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு கருமுழி செம்புலி குத்தின்னு நீ சொல்ற அந்த காஞ்சி பெரியவர்கிட்ட வரேன். அதே மாதிரி ஏற்கனவே இந்த புத்தக வெளியிட்ட போய் ஒரு பிரஸ் மீட்ல அண்ணன் அதை வச்சுதான் போய் சீமான் அணுகிருக்கிறாங்க. தலைவர் திருமா வெளியிடுதல், சீமான் பெற்றுக்கொள்ளல். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி அதிமுக சேர்த்துக்கலாம். இவங்களோட அஜெண்டா இது. முதல்ல சீமான் கட்சி தொடங்கிட்டு உடனே விஜய் வந்துட்டோன்னே, ஏ சீமான் இரு, இவரை கொஞ்சம் அதிக வச்சு விஜய் போட்டு இப்படி என்ன. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து கோட் பில்லை கொண்டு வரும்போது இதே காஞ்சி பெரியாரு தான் மதுரையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திரட்டி மதுரையிலிருந்து ஒரு பேரணி நடத்தி அம்பேத்கருடைய உருவபொம்மை எரிச்சு அதை செருப்புல அடிச்சு சாணி ஊத்துறது. இது சொல்ற மாதிரியே வருது. என்ன துக்ளக்ல சோத்தா வந்து அந்த மன்னரை உட்கார வச்சது ஐபேக் டீம் நீங்க தானே மாறி தட்டிக்கிட்டீங்க. அப்போ தளபதி ஸ்டாலின் மன்னர்னு தெரியலையா? சீட்டு கேட்டு எம்பி சீட்டு அப்ப போய் தெரியலையா? இது திமுக அரசுக்கு சொம்பு தூக்குற வேலை நான் சொல்லல. கடந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சி இருந்துச்சுல, ஒட்டு மொத்தமா எங்களால கொடியே ஏத்த முடியாத அளவு சூழல் இருந்தது. இதனால ஹைட் தான் பிரச்சனை. அப்ப கொடி கூட ஏத்த முடியாது, 10 அடி கொடி கூட ஏத்த முடியாது. சரி, கொடி ஏத்துறது ஒரு இஷ்யூவா வச்சுக்கலாம். அதிமுக ஆட்சியில 6 தலித்துகளை பரமக்குடி கலவரத்துல பண்ணி சுடுற மாதிரி சுட்டு தம்மா போட்டுச்சு. இளவரசன் படுகொலை, சங்கர் படுகொலை, கோகுல்ராஜ் படுகொலை, வேலூர் இளவரசன் படுகொலை, எத்தனை? 13 பேர் சுட்டுக்கொலை, எத்தனை? யூடியூபர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ அதையொட்டி நாமளும் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதையொட்டி விசிகாவினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு நீலச்சந்திரகுமார் அவர்கிட்ட தான் நாம் இன்னைக்கு கலந்துரையாட போகிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த பேனா வேற ஒன்றும் இல்லை, இப்படி பேனா வச்சுக்கிட்டு பேசினாதான் அறிவாளி சிந்தனைவாதி அப்படின்னு பல பேரும் நினைப்பதாக சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மட்டுமே தான் இந்த பேனாவை தவிர நான் எதுவும் நோட்ஸ் கிட்ஸ் எடுக்க வரல, நோட்டும் எதுவும் இல்லை. அதனால இதுக்கு மேலே இந்த பேனா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பேனா வச்சிருக்கிறவங்க தேவைப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த பேட்டியில் நம்ம பார்ப்போம். இப்போ நேற்று ஆதவ அர்ஜுனா விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்து நீக்கப்பட்டிருக்கிற 6 மாதம் நீக்கப்பட்டிருக்காரு. இப்ப அதுல அந்த பேட்டில சொல்லும் பொழுது சில முக்கியமான விஷயங்கள்ல பகிர்றாரு. அதுல மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னாக்கா,
கூட்டணி குறித்து அந்த பேட்டி எடுத்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இப்படி பேசுறது கூட்டணிக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்காதா? ஒருவேளை இப்படி பேசும் பொழுது கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க பேசி அதன் மூலமாக கூட்டணியை விட்டு வெளியே போயிருச்சுனாக்கா திரும்ப வேற எந்த கூட்டணிக்கு விசிகாவை நீங்க அழைச்சி செல்லாம இருக்கிறீங்க? அதிமுக இருக்கா அல்லது வேற கூட்டணியா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் பொழுது, எனக்கு கூட்டணி பத்திலாம் ஒன்றும் கவலை கிடையாதுங்க, கூட்டணி கிட்டே அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த கூட்டணியில அங்க எங்க கொஞ்சம் விமர்சனம் கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டா கூட அதை சரி செஞ்சு அந்த தேரை கட்டி முன்னாடி இழுத்துட்டு போற மிக முக்கியமான தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனா அந்த கட்சியில உள்ள துணை பொதுச் செயலாளர் இந்த கூட்டணியை பத்தி ஒன்றும் கவலை இல்லைங்க அப்படின்ற வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர் ரொம்ப இது அபத்தமான ஒரு வார்த்தை. அதில் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும்போது கட்சியில் சேர்ந்து ஒரு வருட காலமாக தலைவர் கூட பயணிச்சுட்டு இருக்கிறவர் இன்னும் கூட ஒரு மெச்சூர் ஆகாமல் இன்மெச்சூராக இருக்கிறாரு. இப்படி ஒரு பேட்டியை நேற்று அறிவித்ததுலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுத்தைகளுக்குமே நேற்று வரைக்கும் கொஞ்சமாவது அவர் மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனால் அந்த பேட்டி வந்ததுலேருந்து எல்லாருக்குமே அவர் தூக்கி வெளியில் போட்டது மிக மிக சரின்ற அளவுக்கு நீங்கள் எல்லா விடுதலை சிறுத்தைகள் ஆகிட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு கூட்டணியே அதுவும் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சவால் அப்படிங்கிற ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு தத்துவம் கூட தெரியாத அளவுக்கு ஒரு முட்டாள்தனமாக அருமை தம்பி யாதவ் அர்ஜுன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த கூட்டணி அமைக்கிறதுல இந்திய கூட்டணி அமைச்சது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 2009 திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். தலைவருடைய அம்மா கலைஞர்கிட்ட போயிட்டு எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என் பையனுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணிடுங்கன்னு மன்றாடி கேட்குறாங்க. கலைஞர் வாக்குறுதி கொடுத்துட்றாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த தலைவருடைய அம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்றாரு, நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு. இவங்களும் பெருமூச்சு விட்டுன்னு வந்துடுறாங்க. கலைஞர் எவ்வளவோ தலைவர்கிட்ட பேசுறாரு, நானே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. தலைவர் அப்படியே பார்த்துட்டு சரிங்க ஐயா சரிங்க சரிங்க அவ்வளோதான். வெளியில் வந்த உடனே அவரோட நிலைப்பாட்டில் இதே மாதிரி தலைவருடைய அம்மா வெளிச்சம் டிவியில் நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது தலைவர் உள்ளே உட்காந்துருக்கிறாரு, நாங்கள்லாம் வெளியில் இருக்கிறோம். வெளியிலேருந்து எங்களை எல்லாரும் சேர்த்து திட்டுறாங்க. டேய் இன்னும் கூடலாம் சேராதுரா, நீ செத்துட்டினா உன் பொண்ணை தங்கத்தானே எடுத்துன்னு வருவாங்க, இங்கே மெட்ராஸில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்கடா, கல்யாணத்தை பண்ணி தொலைடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் தலைவர் சரிம்மா சரிம்மா பார்க்குறம்மா. ஸோ இது ஒரு தலைவருடைய குணம். கேட்டுப்பாரு, யாரு எதை சொன்னாலும் கேட்டுப்பாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியும் கேட்டுட்டு அவருடைய கொள்கையிலிருந்து விலகிக்கல, பெத்த தாய் சொல்லியும் அவருடைய கொள்கையிலிருந்து விலகிக்கல. இப்பேற்பட்ட ஒரு தலைவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய இந்த தலைவரை பற்றி தலைவருடைய ஐகானையே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு வேலு அமைச்சர் தான் இதை சொல்லி அமைச்சாரு, இதை பண்ணாரு அதை பண்ணாரு, எதையோ ஒளரி தள்ளி வச்சிட்டாரு. ஏன் தான் இந்த விளக்கத்தை நீ கொடுத்த, யாருக்காக இந்த விளக்கத்தை கொடுத்த, உன்னை யாருன்னா கேட்டாங்களா, உன்னை சஸ்பெண்ட் பண்ணாங்களா 6 மாசத்துக்கு? சரி 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணா நீ எத்தனை விளக்க கடிதத்தை ஒழுங்கு நடவடிக்கை கிட்ட குழுக்கிட்ட கொடுக்கணும். நீ சொல்லணும், இல்லைங்க நான் இதுக்காக பேசினாங்க அதுக்காக பேசினாங்க இதாங்கன்னு. நடவடிக்கை எடுத்தது திமுக அழுத்தத்தினாலன்றத இவரே சொல்றாரு, நடவடிக்கை எடுத்தது திமுக அழுத்தத்தில் இல்லைன்றது இவரே சொல்லுகிறாரு. ஆனா உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனுக்கு நடவடிக்கை எடுத்தது போன மாசம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதியே உயர்மட்ட குழு அவசர ஆலோசனை கூட்டம் கூடி அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காகவே அந்த கூட்டம் போட்டது. இந்த டிசம்பர் 6 கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க பேசுன எந்த விதமான எந்த நிகழ்ச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. திமுக அழுத்தம் அது இது எதுவுமே இல்லாம நவம்பர் 20 அன்னைக்கே நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். ஏன்னா தலைவர் தொடர்ச்சியா சொல்லே இருக்கிறார், மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முன்னாடியே கண்டிச்சு மது ஒழிப்பு மாநாடு முடிவு வரைக்கும் ஆயுதம் அமைதியா இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் அமைதியா இருந்த மாதிரி மறுபடியும் ஒரு கூட்டணி கட்சி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறது. அந்த கூட்டணியை யார் உருவாக்குனாங்களோ அந்த இறையாண்மையை காப்பாற்றுறது முதல்ல நிற்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழராக தான் இருக்கும். அந்த நம்பகத்தன்மையையே கேள்விக்குறியாக்குற மாதிரி நடுத்தரில் விடுற மாதிரி இவங்க இது இப்போ மட்டும் பண்ணல. இவர் 1 வருஷத்துக்கு ஆச்சு விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து. அதுக்கு முன்னாடி டிஎம்கேல தான் இருந்தாரு, ஐபேக் டீம்ல வேலை செஞ்சாரு. 10 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டை கெடுத்து குட்டி சேர் ஆகணுங்களே இவனு தான். தலைவர் தளபதி கிட்ட பேசி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு ஒரு 10 சீட்டு கிட்ட வைக்கும் போது
ஐபேக் டீம் தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஜாதியெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தான் ஜெயிப்பாங்க, இவ்வளோ வராது, அது போதாது, இது போதாதுன்னு எல்லாம் சொல்லி மொத்தமாக 10 8 8 6 மிகப்பெரிய வல்லமை படைத்தவர்கள் தான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, தலைவர் எங்க மக்கள் எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவர் தான் எங்களுக்கு குடிசேராகனவர். அப்போ நேற்று பேசின பேட்டியில் மெயினாக அப்படி சொல்லும் போது ஒரு தலைவரை சந்தேகப்பட்டு பல பேர் பல கேள்விகளை கேட்டு இருக்கிற நேரத்தில் தலைவர் அதுக்குண்டான விளக்கத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு. நீ எந்த கேள்வி எங்கே வைக்கணுன்றதுக்கு பதிலாக எங்கே சொல்லிட்டேன்னா, திமுக எனக்கு அழுத்தம் தரலை, திமுகவிலேருந்து எந்த அமைச்சரும் என்கிட்ட பேசலை, திமுக என்னோட மாவட்ட செயலாளர்கள் யாரும் எனக்கு அழுத்தம் தரலை இப்படின்னு தெளிவாக சொல்லி முடிச்சிட்டார். நேரலையிலையும் பேசி முடிச்சிட்டார். இதெல்லாம் நீ கேட்டுட்டு நேற்று அமைச்சர் வேலு அழுத்தம் கொடுத்தாரு. இப்போ யாரை நீ பொய்க்கார மாதிரி காமிக்கிற வெளியில? உன்னை யோகியன்னு காமிச்சிக்கிறதுக்கு நீ தலைவரை என்னவா காமிக்கிற? அவர் பொய் சொன்னதா நீ காமிக்கல. அடுத்து இதனுடைய ஆரம்ப புள்ளி தினமலர். விஜயும் திருமா ஒரே மேடையில் தமிழக அரசியலே மாற்றப் போகிறது. யார் கொடுத்தா இதை? உன் மனசாட்சிக்கு தெரியாது? தினமலர் எங்களுக்கு 25 வருஷமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எங்களுக்குன்றது ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் தெரியும். ஒரு கருத்தியல் ரீதியான பரம்பரை எதிரி எங்களுக்கு தினமலர். இல்ல அப்படி தினமலருக்கு ஏதாவது வரலாறுகள் ஏதாவது இருக்கு? நம்ம 19 வருஷம் 2001 தோழர், 2001 முதல் முறையா நாங்க டிஎம்கே கூட சட்டமன்ற கூட்டணி அமைச்சதுக்கு முதல்ல பச்சை மிளகா வச்ச மாதிரி ஆரம்பிச்சவனே அவன் தான். முதல்ல திருமாவிற்கு கைது பொங்கலா காணும் பொங்கலா இப்படிங்கிற ஹெட்லைன் நியூஸை போட்டு வெளியிட்டோம். அப்போதான் ராஜாராம் படுகொலை நடக்குது. இது என்கவுண்டர்ல சுட்டு தள்ளுறாங்க ராஜாராம், விஜயகுமார் கமிஷன். அடுத்து கலைஞரை முத்தமிழறிஞரை அந்த திமுக கரை வேஸ்டோட உட்காந்து இருக்கிற மாதிரி எங்க தலைவர் அப்படியே அவருடைய ஷூவை நக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை வரைஞ்சு பூட்லிக் கார்ட்டூன் போட்டது உதயா. 3வது அப்படியே அணுகுண்டு போட்டு அதுல திரியை போட்டு நபிகள் நாயகம். அப்துல் கலாம் மரணத்துக்கு அப்போ கூட கலாம் ஆனார். ஒரு மாதிரி எவ்வளவு இரிட்டேஷனா ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஒருத்தர் எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படி எழுதினு தொடர்ச்சியா தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தினமலர்ல இந்த மாதிரியான ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. ஆனா அவர் நேத்து கொடுத்த பேட்டிலே சொல்லிடுறாரு, தினமலர் பத்திரிக்கை வரத்துக்கு முன்னாடியே தலைவர் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறார். இது வேற யாரும் சாட்சி இல்லை, அவரே சாட்சி. அவரே அந்த பேட்டில சொல்றார். கவனிச்சிங்களா அத? அதுக்கப்புறமா தினமலர்ல போட்டான். அப்ப யாரை கேள்வி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் தினமலர் தான் கேள்வி கேட்கணும். தினமலரை கேள்வி கேட்காம அப்படி சுத்தி இப்படி சுத்தி அப்படியே தூக்கிட்டு இந்த பக்கம் எங்க தலைவர் தான் திமுகவினுடைய அழுத்தத்தினால வரல அப்படின்னு. அப்ப தினமலர்ல போட்டிருக்காங்கன்னாக்கா தலைவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நிர்வாக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளருக்கும் பாவலனும் கொடுக்கல, யாருமே கொடுக்காம அப்படியே போட்டுக்கலாம் புறம்பாக்காம. இல்ல ஒண்ணு தலைவர் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைனாக்கா வீடன்ல இருந்து கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைனாக்கா ஆதரவு கொடுத்துருக்கணும். இது 3 பேர்ல தலைவர் கொடுக்கல. அப்போ ஒருவேளை வீடன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கும்ல? இல்லையே தோழர், அப்படி அவங்க விகடன் கொடுத்துருக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. திருமா பங்கேற்கிறார் அப்படின்றது நாங்க தானே கொடுக்கணும். திருமாவும் விஜயன்ற ஒரே மேடையில் வருகிறார் எல்லாம் ஒரு அம்போக்கான ஒரு செய்தின்னு தினமலருக்குமே தெரியும். ஏன்னா முன்கூட்டியே ஒரு அறிவிச்சிடறாங்க வரலான்றது எல்லாமே தெளிவா தெரியும். ஆனா நோக்கம் என்ன இவங்களுக்கு? எவ்வளவு தூரம் ஒரு சீப்பா ஒருத்தரை காமிக்க முடியுமோ, நீ எவ்வளவுதான் அறிவாற்றல், நீ எவ்வளவுதான் பொறுமைசாலி எப்படி இருந்தாலுமே உன்னை எவ்வளவு சீப்பா காட்ட முடியுமோ அதுதான் காட்டுவேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி தேதி வாங்கிட்டாங்க. நிகழ்ச்சி நடக்கிற 10 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் வரக்கூடிய ஒரு செய்தி வருது. ஆனந்த விகடன் 98 வருஷம் பாரம்பரியம் மிக்கம் ரைட்டு, அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட்டு எல்லாருக்கிட்டையும் அம்பேத்கர் போய் சேர்க்கறது தான் உங்களோட உயர்ந்த நோக்கம். இது எல்லாருக்கும் நாங்கள் நம்பிட்டோம். சரி அவனை விட்டுரு. இவர் வாய்ஸ் ஆஃப் காமன் இவங்களோட நிறுவனம் தானே, எங்களுடைய கட்சியில் தானே துணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன். இப்போ நான் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனராக நான் இருந்தா ஆனந்த விகடன் நீயா இருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஏய் போட எங்கள் தலைவர் பங்கேற்காத நிகழ்ச்சியில் விஜய் விடு, அடுத்த நிகழ்ச்சி பார்த்துக்கலாம், உன்னை எப்படியா கன்வின்ஸ் பண்ணி நான் தலைவர் தானே கூட்டிட்டு வந்திருப்பேன் இல்லையா? இப்போ தலைவரை கூட்டிட்டு விஜய் வரணுன்றது முக்கியமா, தலைவரையே அழைச்சிட்டு இன்னொரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர் கூட போட
அப்படி ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா புரட்சி தமிழன் சத்யராஜ் எத்தனை புத்தகங்களை வெளியிட்டு விழால ஒரு கருத்து போட்டிருக்க முடியல. இவங்களோட நோக்கம் அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி நேற்றே அவர் வளர்றாரு, ஒரு மகனுடைய திருமணம், தந்தை வர முடியல, அந்த தந்தையை வர வைக்காத அவங்க மேலதான் எனக்கு கோபம் போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தந்தை திருமணத்துக்கு வரல, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் பொண்டாட்டியை கூட்டின்னு தந்தை கிட்ட வந்திருக்கணும். நீ அதை விட்டுட்டு தந்தையே நிராகரிச்சுட்டு நீ போயிட்டு திருமணம் முடிச்சுட்டு இப்போது நீலி கடியில் விட்டுருந்தா நம்ப சொல்றியா? இது என்ன மாதிரியான ஒரு செயல்? அப்ப இந்த கூட்டணியை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்றாருனாக்கா, அப்ப ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் கட்சிக்குள்ள வந்து ஒரு உள்ள வந்திருக்காரு, ஒரு அஜெண்டாவோட தான் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சாதாரண மக்களுக்கு கூட என்ன அஜெண்டான்னு தெரிஞ்சதோட இன்னைக்கு கட்சிக்காரெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. நோக்கம் என்ன? தலைவர் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது நோக்கமா? இல்ல, முதல்ல அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஆதவ அர்ஜுனை பத்தின முதல்ல இஷ்யூவா அவர் வந்து கட்சியினுடைய கொள்கைக்கு முரணாக பேசுகிறார் அல்லது தலைமையை மீறி பேசுகிறார் அப்படின்னு முதல்ல பொதுவெளியில பேசுனது அவர் இதுதான், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு அதான் எங்களுடைய கோட்பாடு. அதன் அடிப்படையில எங்க தலைவர் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா அவர் போய் அதே சேனல்ல தான் உட்காந்து பேட்டியும் கொடுக்குறாரு. அதுல இருந்தா வந்து வெளியில அது பேசு பொருளாகுது, விவாத பொருளாகுது, விமர்சன பொருளாகுது. அப்ப துணை முதல்வர் ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்புறம் பிடிச்சிட்டு போறாங்க. ஆமா இல்ல, அவர் நேத்து வந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆகலாம், எங்க தலைவர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை அது ஈஸியா அடிமட்ட தொண்டன் வந்து அது ஈஸியா ரிசீவ் பண்ணிப்பான். ஸோ அந்த பல்ஸை பிடிச்சிட்டு அவர் ஏன் நாங்க துணை முதல்வர் ஆகக்கூடாதா, அப்ப துணை முதல்வர் ஆகுறதா எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, உதயநிதி பேர்ல அவர் சொன்ன மாதிரி தெரியல. அந்த பேட்டில வந்து வேறதான் சொன்னாரு. 4 படம் நடிச்ச நடிகர்கள் துணை முதல்வர் ஆகும்போது அப்படின்ற மாதிரி அது வந்து இவனோட குறிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை தோழர், இப்போ அதிகாரத்தை நாங்கள் அடையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை. வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், இது எங்களுடைய கட்சியினுடைய முழக்கம். இன்று நமது இயக்கத்தின் கொடி, நாளை நமது தேசிய கொடி. இது உயர்ந்த நோக்கமா நாங்கள் வச்சு ஒவ்வொரு முறை கொடி ஏற்றும் போது இதுதான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தலைவர் முதல்வர் ஆகணும், அதிகாரத்தை வெல்லணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அடங்க மறு, அத்து மீறு, திமிர் ஏழு, திருப்பி அடி, இந்த 4 முழக்கம் தான் எல்லாரும் சொல்றாங்க. இது 4 முடிஞ்சிடுச்சு. 4 நாங்கள் எப்பயோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அமைப்பாய் திரண்டுட்டோம், அங்கீகாரமும் பெற்றுட்டோம். அடுத்தது அதிகாரம் வெல்லத்து எங்களுக்கு தெரியாதா? 7 முழக்கத்துல 6 முடிச்சவங்களுக்கு 7வது முழக்கத்தை பண்ண தெரியாதா? எங்க இருந்தோ வந்து அப்படியே ஒரு ஆசை வார்த்தை போகிற மாதிரி. அப்பெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த லாரி டிவித்துன்னு வருவாங்களே, ஐயா திருச்சி KS ராமதாஸ் ஐயா, ராசியான கைராசி மன்னன் ஐயா, 5 கோடி ரூபாய்ங்க ஐயா பரிசு, 100 ரூபாய்க்கு வாங்கினால் உங்களுக்கு 5 கோடி ரூபாயா பரிசு. இந்த முழக்கம் எப்படி இருக்குதோ இவங்களுடைய முழக்கம் அப்படிதான் இருக்குது. ஆட்சியிலும் போங்க, அதிகாரத்திலும் போங்க, உனக்கு துணை முதலமைச்சர், உனக்கு அமைச்சர், விடுதலை சிறுத்தையில் இருக்கிறவங்களாம் அமைச்சர், எல்லாருக்குமே. இல்ல, ஒருவேளை அந்த லாட்ரியினுடைய பாரம்பரியமாக வந்ததுனால அந்த ஃபார்முலா அப்படியே உள்ள கொண்டு வரான்னு தெரியல. அந்த இது எங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல. தலைவருடைய அறிவை போட்டுருவாங்க. ஐயோ உங்க தலைவர் வந்து பொக்கிஷம்பா, நீங்க பாதுகாத்துக்கோங்கப்பா, இப்படி வந்து சொல்லுவாங்க. அந்த நடுநிலையாருன்ற ஆளுங்கெல்லாம் வந்து அப்படி பேசுவாங்க, அவர் தூங்க வைங்கப்பா எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படியே ஒரு ஸ்டாண்டு கொஞ்சம் இப்படின்னு ஒண்ணு அடிச்சு மேய்ப்பாங்க பாரு. இதுல அதிகப்படியா இந்தியாவிலேயே ரொம்ப அதிகப்படியா சொல்லணும்னா துயரத்துக்கு அவமானத்துக்கு ஆளாக்கப்படுறது எங்க தலைவர் தான். எல்லா விதத்திலுமே அச்சுறுத்தல், அவமானம், ஏற்றுக்கொள்ளாம எல்லா விதத்திலுமே இவங்க பேசுவாங்க. ஆனா பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி பேசும், அதே மாதிரி பேச்சு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அங்க அவரு நடிகர் விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க பழகுது, தலைவர் விஜய்க்கு. இப்போ தலைவர்ல ஒன்றும் இல்லைங்க, திமுகவை சலசலத்து வைக்கிறதுக்கு சாதாரண வேலை. இந்த ஐபேக் டீம் போய் இந்த இது கொடுத்துருக்கோம், ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம், சாதாரண வேலை. எல்லாருமே அதிகாரத்தை கொடுத்துருன்னு வச்சுக்க அப்படின்றதுக்குள்ள மொத்தம் வந்து ஊந்துருவாங்க. இவங்க பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார பசங்களாம் சும்மா சொன்ன ஊந்துருவானுங்க. இந்த ஸ்லாங்கில் தான் அவங்க பேசியே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டாக் வந்து இப்படி தான் போயிருக்கோம். பொதுவெளியில் வந்து பேசும்போது தான் இப்படி பேசுறது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன டாக் போயிருக்கும் எங்களை நாட்டுகளுக்கு அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, கொடுத்தா சும்மா வந்து ஊந்துருவாங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. அப்படியா? உடனே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்னு ஒருத்தர், ஒரே ஒருத்தர் போகலை. எத்தனை வருஷமா ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, எத்தனை உழைப்பு, எத்தனை அர்ப்பணிப்பு, எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்களுக்கு தெரியாது எங்கிருந்து வரணும் அந்த குரல். உண்மையிலேயே
ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக கிட்ட இருந்து அந்த குரல் வரணும். 2026 ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிக்க நாங்கள் தயார் அப்படின்னா, கொள்கையிலே நீ சரியா இருக்கிறியா, மேலேருந்து பிஜேபி உன்னை ஆட்டு வைக்காம இருப்பானா, எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் என்ன ஏதுன்றத தீர்மானிக்க முடியும். ஒரு தலித் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தா முன் வச்சிருக்கிறோம். அது கால சூழல் அமையும் பொழுது இயற்கையா நடக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருந்து நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது, நல்ல நட்புணர்வுகளை சம்பாதிக்கிறது, நம்பகத்தன்மையை உருவாக்குறது, மக்கள் மனசுல அரசியல் மைய நீரோட்டத்தில் உள்ள போய் சேர்றது, இதெல்லாம் எவ்வளோ வேலைகள் இருக்குது. இவங்க எடுப்புல ஒரு டிவிக்கு எதையோ கொடுத்துட்டு போய் பேசிட்டு போய் நேர வேண்டியது. இதை தவிர இவங்ககிட்ட வேற எதுவும் இல்லை. ஆனா அவரு ஏதோ இதுக்கு மது ஒழிப்பு மாநாட்டுல வந்து அவர் நடத்தினதான் தான் கிளைம் பண்றாரு. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நாங்க பேசி பேசி எனக்கே வந்து கடுப்பாயிடுது தோழர். இப்ப கள்ளக்குறிச்சியில எல்லாம் மரணம் செத்து பேசலாங்க தோழர். மரக்காணத்துல போயிட்டு இருக்கிறோம் தோழர். நாங்கள் தலைவர் எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம் தோழர். ஒரு 18-16 குடும்பம், அவங்களுக்கு வந்து 16 பேருக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த முந்திரி கூட சொல்லிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தலைவர் அதை நம்பினே போயிட்டோம். போய் கிட்ட போய் நிற்கிறோம், பணம் எத்தனை வரல இல்லை என்னன்னு கேட்க முடியலாங்க. இப்போ எவ்வளோ பாருங்க பாருங்கப்பா வண்டியில் பாருங்கப்பா அப்படி இப்படி தேர்னா 1.5 லட்சம். அப்புறம் ரவிக்குமார் ரெண்டு கட்டினா அவரும் கொஞ்சம் கொடுத்து இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அங்கே கொடுத்துட்டு வந்தோம். இதுக்கே பணம் கொடுக்காதவங்க ஏன் அதோட இது. இப்போ எம்பி எலெக்ஷன் வந்துச்சுல, எல்லாரும் அவன் காசை சொந்த காசை போட்டுட்டு ரூமில் தங்கின்னு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுன்னு கட்சிக்காரனை சந்திச்சுன்னு வாக்காளர்களை சந்திக்க இந்த வேலையை நாங்கள் 1 மாசமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இவங்க வந்து உட்காந்துன்னு நல்லா ஏசி ரூமை போட்டுக்கிட்டு எந்த இடத்துலையுமே அவங்களை வெளில பார்க்கல. வரும்போதெல்லாம் ஒரு ஷூட் அவங்களுக்கு, தலைவருக்கு ஷூட் வச்சாலும் பரவாயில்ல, ஷூட்டே இவங்களுக்கு தான். அதுலயும் இவரு கேம்பெயின் பண்ண முடிச்சுட்டு இவரு பேசினதான் வைரல் ஆயிருந்தது. ஷூட்டே இவருக்கு தான், தலைவருக்கு கிடையாது, வேட்பாளர் ரவிக்குமாரன் கிடையாது, இவங்களுக்கு தான். அதுக்கு நாங்க எவ்வளவு ஃபீஸ் தருமா கொடுத்தோம். அவங்க கேட்டது பேக்கேஜ், எல்லாமே அவங்க பேசினாங்கன்னா பேக்கேஜ் தான். அதுக்கு வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு இப்ப நீங்க பே பண்ணிருக்கீங்க விசிகா சார். ஆமாந்தோட 1 கோடி ரூபாய் பேக்கேஜ் கேட்டாங்க. 60 லட்சம் ரூபாய் ஒரே செக்கில் கழுத்து போட்டு தலைவர் கொடுத்தாரு. வாங்கலன்னு சொல்லுங்க. ஆனா வெளியில இவரு நவ தூக்கி எங்களுக்கு 200-300 கோடி ரூபாய் கொடுத்துட்டு மாதிரியும் அதை வாங்கி வச்சுட்டு போறோமா. பெத்த தாய் திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கே எங்க தலைவரே போடா அப்படின்ட்டு போய் உக்காந்துக்கிறாரு. இவர் வாங்கின்னு போய் எங்க திரும்ப வைக்க போறாரு, எங்க வைக்க முடியும்? ஒரே ஒரு சின்னதை யோசித்து பாருங்களேன். ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தா இந்தியாவில் RSS பிஜேபிக்கு தெரியாம ஒரு அக்கௌண்ட் எங்கேயாவது வச்சிட முடியுமா? முடியாது. அல்லது அவ்வளோ பெரிய தொகை எங்கேயா ரூம்ல வச்சு போட்ட முடியுமா? இல்லை இந்தியாவிலேருந்து கடத்தின்னு போயிட்டு வெளியில எங்கன்னா கப்பலில் எங்கன்னா வைக்க முடியுமா? ஏதா அப்படிலாம் வச்சு என்ன ஈக்குவல் ரிசல்ட் என்ன? அப்படி ஒரு நிலைமை தேவை அப்படின்னா நாங்கள் எல்லாம் சுகபோகமா அதிகாரத்தோட ஒரே ஒரு ஃபோன், எங்கள் அண்ணன் பொன்னார், எங்கள் அண்ணன் CPR, ஒரே ஒரு ஃபோனை போட்டோம்னா 2 பேருமே செட்டில்மெண்ட் லிஸ்ட் நாளைக்கு. வாஜ்பாய் அத்வானியா அந்த காலத்தில் மொரார்ஜி தேசாயோடைய பீரியட்ல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி 2 பேருமே அமைச்சர்கள். அதிகாரத்துக்கு அதிகமாக ஆயிடுதான் எத்தனை கோடி கட்டில் கொடுக்க போட்டாங்க. இவங்ககிட்ட வாங்கி என்ன பிரயோஜனம் தான். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான சேரு வந்து எப்படி பூசுறேன், இந்த பூசுறதுக்கு நான் வாய்ப்பு எப்படி கொடுக்குறேன்? இப்போ நடுநிலையாளர் பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய சமசு, ஆர்கே, லொட்டு, லொசுக்கு இதுங்கெல்லாம் சேர்ந்து பூசக்கூடியது என்ன சொல்லுது? காசு வாங்காமல் பண்ணிட்டு போறப்பா, காசு வாங்காமல் பொறுப்பு கொடுத்துருப்பீங்களாப்பா, நாளைக்கு நீ வா, 10 பைசா கொடுக்க தேவையில்ல, நீ நான் தெளித்தானே, நீ வா துணை போச்சல் நாளைக்கு கொடுப்பாரு. யாருக்கு கொடுக்கல? ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இவன் பண்ணிட்டு இருக்கிற பாடு ஐயோயோப்பா சாமி. எங்க துணை பொதுச் செயலர் ஒருத்தருக்கிற கௌதம் சொன்னான், 53 புத்தகம் அம்பேத்கருடைய ஜெய்பீம் 2.0 மூலியமா ஒரு புத்தகத்தினோட வேலை 12,500 ரூபாய். CM டேட்டுக்காக வெயிட்டிங். அடுத்தது 53 புத்தகம். ஒரே ஒரு புத்தகத்தை விட்டு ஒட்டு மொத்தத்தையுமே அபகரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கின்னு எங்கள் கட்சியில் பூழின்னு இருக்கிறாப்புல தமிழ் மண் ஆசிரியர் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 புத்தகத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். அதே திடல்ல ஒரு வார்த்தை. ஆனால் இவர் எங்கேருந்து தான் வந்தாரு தெரில. ஒரே ஒரு புக்கை வச்சுக்கின்னு தினமலரில் ஆரம்பிச்சு, ஆனந்த வீட்டில் ஆரம்பிச்சு, சுமாகர விஜய் குடும்பம் இழுத்து வந்து நடுத்தரில் விட்டு இப்படி பண்ண உட்காந்துருப்பில். எங்களுக்கு விஜய் மேலேயே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் ஐயோ போன எங்கேயோ இருக்கிறார். அவர் மேலே எல்லாருக்குமே நன்மதிப்பு தான் விஜய் மேலே. அவர் மேலே என்ன குறை சொல்றதுக்கு என்ன இருக்குதா? இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதனால நாங்கள் விஜய் வந்து நோண்டுவோம், திட்டுவோம், ஒன்றுமே இல்லையே. விஜய் நல்ல நடிகர், நல்ல ரசிகர், எல்லாருமே தான் அவன் ஒட்டு மொத்தமாக இருக்கிறாங்களே, குடும்பமா. கடைசியாக கோஸ்ட் படமாக கூட ஃபேமிலியோட போய் நாங்கள் பார்த்துட்டு வரோமே. ஆமாம், இப்போவே ஒரு நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து எங்க தலைவரை வந்து
திமுக அழுத்தத்தினால வருதுன்னா அது எவ்வளவு இன்மெச்சூரான வார்த்தை. சரி, அதுக்கு ஷானவாஸ் கோவப்பட்டு கூத்தாடி கொடுக்குறாரு. அதுல இன்னொரு விஷயம் அதையும் சேர்த்து சொல்றாப்புல, இந்த கூட்டணி பத்தி கேள்வி கேட்டவனே, இல்ல எனக்கு எதிராக விசிக கட்சியிலிருந்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே திமுக அனுதாபிகள் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாப்புல. அந்த அனுதாபிகள்னாக்கா அப்ப இவரை எதிர்த்து அல்லது இவருக்கு யாரெல்லாம் கவுண்டர் கொடுத்தாங்களோ விசிகால இருந்து அவங்க எல்லாரையும் அனுதாபிகள்னு சொல்றாரு, திமுக அனுதாபிகள்னு சொல்றாரு. திமுக அனுதாபிகள் அப்படின்னாக்கா மேம்போக்கா பார்க்கும் பொழுது அந்த சுகர் கோட்டா, அந்த சர்க்கரை தடவை வார்த்தையா வெண்ணெய் தடவை வார்த்தையா அது ரொம்ப ஏதோ திமுக அனுதாபிகள்னு முடிஞ்சிடும். திமுக அனுதாபிகள்லாம் என்ன அர்த்தம்னு நம்ம டிக்ஷனரி எடுத்து புரட்டி பார்த்தோம்னா, அது திமுகவிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த கட்சியில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்லீப்பர் செல்லாக, அல்லது விசிகாவில் இருந்து கொண்டு திமுகவிடம் ஒரு சீட்டுக்காகவோ அல்லது ஒரு அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவோ இங்க இருந்து கொண்டு அங்க வந்து ஒரு நூல் விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், இப்படிதான் அது வந்து புரியுது எனக்கு இந்த கேஸ். அதாவது மீடியால பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு சொம்பு இந்த ரேஞ்சில் சொல்றாரு. இப்ப எங்க தலைவர் எதுல பேசுறாரு? மீடியாவில தான் பேசுறாங்க. அப்ப எங்க தலைவர் சேர்த்து சொல்றாரா? இப்ப அப்படி பார்த்தோம்னா தலைவரே அப்படி சொல்றது மாதிரி தானே வருது. எனக்கு தலைவர் தான் வந்து 100% நிதானம் இல்லாம இன்மெச்சூரான வார்த்தை. ஒரு விஷயத்த வந்து அடையறதுக்கு இன்னொரு விஷயத்த டேமேஜ் பண்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மேல ஒரு பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டி உண்டாத்து மேல பழி போட்டுருவான். இந்த மாதிரியான ஒரு விஷயம். இதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே. இவர் சொல்லக்கூடிய நபர்கள் 4 எம்எல்ஏ, சிந்தனை செல்வன், ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு, அடுத்தது அண்ணன் ரவிக்குமார் அண்ணன், அடுத்தது எங்க வன்னியரசு அண்ணன், இவ்வளவுதான். கொஞ்சம் உங்களையும் சேர்த்தா சொல்றாரு, நீங்களும் தான் எதிர்த்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. நான் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னா, இவங்க எல்லாம் திமுக அனுதாபிகள்னு சொல்றாங்கல்ல, அதாவது கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே திமுக தவறு செய்யும் பொழுது கண்டிக்கக்கூடிய முதல் குரல் விசிகா குரல். அது துணை பொதுச் செயலாளர் இருக்கட்டும் அல்லது கட்சியில நிர்வாகிகளாக இருக்கட்டும், அது தலைவரே தான் முதல்ல கண்டனக்குள்ள இருப்பாரு. அது வந்து எங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டாலும் ஒடுக்குமுறை, எந்த சாதியில உள்ளவங்களுக்கு எந்த மதத்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஒடுக்குமுறை திமுக ஆட்சியில் இதே கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது எங்க எந்த பகுதியில் நடந்தாலுமே முதல் அறிக்கை முதல் குரல் அவருடைய குரலா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் திமுக அனுதாபிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லிஸ்ட்ல யாரா வர்றாங்க, நீங்க சொல்ற இந்த நபர்கள் எல்லாம் வர்றாங்க, இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இல்லை. இப்ப சிந்தனை செல்வன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகே பாட்டிசன் 2 பேர் அவங்க வந்து பிஎஸ்ஓ போட்டது. அப்போ அவர் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, அவர் வந்து எம்பியா எம்எல்ஏவா எதுவுமே இல்லாத பொழுது அவருக்கு அந்த பாதுகாப்பு போட்டாங்க. அப்ப அவரு நிறைய இடங்கள்ல பேசக்கூடாது அப்படின்னு கூட அவருக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அவர் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு வீரியமான பேச்சை பேசியிருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களும் பண்ணியிருக்காரு. ஏன் உங்களுக்குமே வந்து குண்டாஸ் நிறைய விழுந்திருக்கு. இந்த அப்ப உள்ள ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசும் பொழுது நீங்க நிறைய சிறைவாசம் பெற்றிருக்கீங்க. வன்னியரசன் அதே மாதிரி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி அவரும் உள்ள போயிட்டு வந்தவர். அதே மாதிரி கட்சிக்குள்ள யாரெல்லாம் கை காமிக்கிறாரோ இவங்கெல்லாம் திமுக அனுதாபிகள், இவங்க எல்லோருமே சிறை சென்றவர்கள், சிறைவாசம் அனுபவித்தவர்கள், திமுக எதிர்த்து கேள்வி கேட்ட நபர்கள், ஒடுக்குமுறைக்கு எதிராக கேள்வி எழுப்பினவங்க. இவங்க எல்லாரும் என்ன பிராண்ட் பண்றாருன்னா திமுக அனுதாபிகள்ங்கிறது ஒரு வார்த்தையில அவர் பேசி முடிக்கிறாரு. இவங்க எல்லாருமே எனக்குலாம் நீங்கெல்லாம் வந்து டிபிஐல இருந்து அப்புறம் விசிகாவை மாறி இப்ப வரைக்கும் அந்த கட்சியில பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. வன்னியரசன் இருக்கட்டும், சிந்தனை செல்வனா இருக்கட்டும், ரவிக்குமார் தோழரா இருக்கட்டும், பல பேரும் வந்து அவர் மூத்த முன்னோடிகளா இருக்கக்கூடியவங்க. நேத்துக்கு கட்சிக்குள்ள வந்த ஆதவர்ஜுனா வந்து உங்க எல்லாரையும் திமுக அனுதாபிகள் இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்றாப்புல. இதை பார்த்துக்கிட்டு கட்சிக்குள்ள உள்ள சோசியல் மீடியால இயங்குற நபர்கள் ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரியாக்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஐடிவிங்காக இயங்கக்கூடியவங்க அல்லது திமுக விசிகாவுடைய ஆதரவாளர்களாக இந்த சோசியல் மீடியால இயங்கக்கூடியவங்க இதை பெருசா கவுண்டர் பண்ணதாவே தெரியலையே. அப்படி இல்லை தோழர், அந்த ஆதரவுன்னு சொல்லிட்டு எழுதுறதே இவங்க டீம் தான். அதை விட்டுருங்க. நேற்று பேட்டி வந்ததுல இருந்து ஒரு சிலர் எழுதினது கூட அவன் நிற்க வச்சுட்டு அவனே அவமானப்பட்டு போயிட்டு இருப்பான். இப்போ நீங்க சொன்னது இல்லையா, சிந்தனை செல்வன் அப்படின்ற ஒரு நபர், ஏகே 47, இதெல்லாம் வந்து உலகறிஞ்ச ஊரறிஞ்ச விஷயம். இப்போ இவரோட நம்ம ஒப்பிட்டு பேசும்பொழுது ஷானவாஸ், எஸ் பாலாஜி, நான் தலித், நாங்கள் நான் தலித்தை கொண்டாடுறோமே, நீ நான் தலித்துன்றதுனாலையோ நீ வந்து வேற மாதிரியான வருதோ நாங்கள் எதுவும் இல்லையே. அவங்க 2 பேரும் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்களே. விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த பிறகு அவங்க தங்களுடைய சொந்த அடையாளங்களான மதமோ ஜாதியோ இல்லாம இவங்க விடுதலை சிறுத்தைகளா இயங்கி இருக்கிறாங்க. அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு உன்னதமான ஒரு கொள்கையே. நீ இஸ்லாமியரா இரு, உன்னோட இஸ்லாமிய பிரச்சனை சிஏஏ வரும்போது ஷானவாஸ் தலைமையை தான் நிகழ்ச்சியை பண்றாரு. 10.5% இடஒதுக்கீடு வரும்போது எஸ் பாலாஜி எங்க தலைவர்கிட்ட இதை பத்தி பேசுறாரு. அருந்ததியுடைய இடஒதுக்கீட்டுல என்னன்னா விளக்கம் இது என்னன்னு சொல்லிட்டு கட்சிகளுடைய கனியம்பந்தன் துணை பொதுச் செயலாளர் தலைவரை பத்தி கேட்கிறாரு. இதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தினருடைய மிகப்பெரிய கட்டமைப்பு. இந்த எல்லா ஃப்ரீடமும் தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஜனநாயக கடமையை இவர் எப்படி புரிஞ்சுக்கின்னு பண்ணிக்கிறார்னா,
எதை வேணா பேசிக்கலாம், எதை வேணா பண்ணிக்கலாம், நோக்கம் நம்மளது மட்டும் நிறைவேறிக்கணும். ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம். அப்படி ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத ரொம்ப அறிவிலியா இருக்கிறவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த ஜனநாயகத்தை பேசுறாரு. உண்மையிலேயே விஜய் அவர்களும் அருமை தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்களும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை முதல் கட்டுரை யார் எழுதுனது? தலைவர் தான். தலைவர் எழுதின கட்டுரையாவது 2 பேர் படிச்சிருந்தாங்கன்னா எந்த வார்த்தையுமே இல்லாம ஒரு மெச்சூரான ஒரு அரசியலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப தெளிவா புரட்சியாளர் அம்பேத்கர் கோடிட்டு அவர் பேசின வார்த்தையை தலைவர் கோடிட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். ஜனநாயகம் குறித்து. ஜனநாயகம்னா சமூக நீதி, ஜனநாயகம்னா பொருளாதார நீதி, ஜனநாயகம்னா அரசியல் நீதி. 3 நீதிகள் அடங்கியது தான் ஜனநாயகம். நவம்பர் 29 1949 நவம்பர் 26 1949 நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பேசின இறுதி உரையை தான் இவர் மேற்கோள் காட்டி இருப்பார். என்ன அர்த்தம்னா, ஜனநாயகம்ன்றது ஒரு அரசு செய்யக்கூடியது அல்ல, அதுவும் ஒரு வகை தான். ஆனா ஒவ்வொரு மனித உள்ளங்களையும் மனிதநேயம் வளரணும், மனிதனுக்கும் மனிதன் மதிக்கின்ற பாங்கு தான் ஜனநாயகம். இந்தியா உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு சாதிய கட்டமைப்புகளால் இருக்கப்பட்டிருக்குது, மத கட்டுப்பாடுகளால், நிறைவேறி கொள்கைகள் எல்லாத்திலும் வேறுபட்டிருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாந்த நேயம் தான் ஜனநாயகம். இப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய டெபினேஷன். ஆனா இவங்க ஜனநாயகம்னா கருத்து சுதந்திரம், நான் யாரை வேணா எங்க வேணா பேசுவேன், இந்த ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் ரொம்ப ஃபேஸ்புக்கை விட ரொம்ப கீழே. வேற எதனா வந்து லெக் புக்குன்னு என்ன வச்சுன்னா அதில் வர்ற ஏதலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் மேலே வந்து ஒரு சேற்று வாரி பூச்சிட்டு இவர் கட்சிக்காரங்களை வந்து அப்படியே மொத்த பேர் எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ற அதுவும் ஒரு குருட்டு கணக்கு. 144 மாவட்ட செயலர் கட்சியில் இன்னும் இந்த மாதத்தில் நாங்கள் போட்டோம்னா 90 மாவட்ட செயலர்னு சேர்த்து 234 மாவட்ட செயலாளர்களை போட்டு முடிப்போம். அதை பத்தி அவர் அதை பேசும்போது சொல்றாப்புல, இவங்க மட்டுமே விசிக்க கிடையாது, அதாவது அவருக்கு கவுண்டர் கொடுக்க மாவட்ட செயலாளர் கூட்டு நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாவட்ட செயலாளர்னா ஏதோ கட்சியினுடைய கட்டமைப்பே இவருக்கு தெரியலன்னு ஒன்னும் சொல்றேனே. திமுக அண்ணா திமுக இந்த மாதிரி கட்சிகள் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, ஒரு 30-40 மாவட்ட செயலாளரோட கூட போயிட்டோம்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம், கட்சி ஹைஜாக் பண்ணிடலாம். உண்மையிலே சொல்ல போனா 234 மாவட்ட செயலாளர் நிக்க வச்சுட்டு நான் ஒரு பக்கம், அருமை தம்பி ஆதவ் அர்ஜுன் சம்பத் ஒரு பக்கம், ஆதவ் அர்ஜுன் ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு 234 பேர் ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னா 234 ஓட்டு நான் வாங்குவேன், நீ ஒரு ஓட்டு வாங்க மாட்டே. நீ இப்படி ஒரு ஓட்டு நீ வாங்கிட்டீன்னா நான் மீசை எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு கரும்புலி செம்புலி குத்தின்னு நீ சொல்ற அந்த காஞ்சி பெரியவர்கிட்ட வரேன். ஆனா இதே சந்திரகுமாரும் அதே ஆதவ் அர்ஜுன் சம்பத்தம் நின்றுட்டு தலைவர் ஒரே வார்த்தை எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட ஆதவ் அர்ஜுன் போட போனா 234 பேர் நாங்கள் போடுவோம். முடிஞ்சு போச்சா? அப்படி இவர் நினைச்சுட்டு இருக்கிறது எப்படின்னா, 234 மாவட்ட செயலர் ஒரு 50 மாவட்ட செயலர் நம்ம கூட்டின்னு போயிட்டோம்னா நம்ம கட்சி பெரிய அளவில் நம்ம உடச்சுன்னு போயிட்டோம், விஜய் கிட்ட போயிட்டு நம்ம கேட்ட பொருளாளர் பதவி நமக்கு கிடைச்சிரும் இப்படின்னு கனவு காண்றாரு. அப்படியே ஒரு 50 பேர் வந்தா 50 பேர் தான் வருவான ஒழிய 50 பேர் பின்னாடி ஒரு உறுப்பினர் கூட வரமாட்டான். இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு எங்கேயுமே இல்லாத, உலகத்துல எந்த அமைப்புகளுக்குமே இல்லாத ஒரு வல்லமை இருக்கு தொடர். என் கட்சின்றதுனால மிகைப்படுத்தி சொல்ல நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த கட்சிக்கு அமைஞ்சிருக்கிற மாதிரி எந்த கட்சிக்கும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய ஆஹா ஓஹோ அதிகாரம் அது இல்லை, தலைவருடைய நற்பண்பு. தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் உண்டான உறவுன்றது அப்படியே ரத்தம் நகை எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு உறவு. ஒரு முறை ஒரு வார்த்தை நம்ம தலைவர் வாயில நம்மளோட பேர் வந்துடாதா, இது அவனுக்கு எம்எல்ஏ பதவி. இவங்க அதிகாரத்தை வெல்லலாம். என்னோடு வரும் தோழர்கள் வரும்போது வாய்க்கரிசி போட்டு வாருங்கள், இந்த தலைமுறை போர் புரியட்டும், வரும் தலைமுறை நாடாளட்டும், இந்த மாதிரி முழக்கத்தை வச்சு கூடும்போது வந்தவங்க தான் நாங்களாம். இவர் அதிகாரத்தை அடைஞ்சிட்ட உடனே எங்களோட விடுதலை முடிஞ்சிருமா? நாங்கள் எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இப்பவும் இருக்குன்னு தெரியுமா? தலைவரால எம்எல்ஏ ஆக தேவையில்லை, எம்பி ஆக தேவையில்லை. இது 2வது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட அவமானங்கள் துன்பங்கள்லாம் இவருக்குலாம் தெரியுமா? சார் ஒரு உதாரணம் சொல்லுறாரு. நைட்டில் செகண்ட் சினிமா முடிச்சுலாம் அப்பெல்லாம் போவாங்க. சந்தேக கேஸில் போலீஸ் புஷ்னு போயிட்டு வச்சிருவான். ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டான். செகண்ட் ஷோவில் சினிமா மட்டும் தான் டிக்கெட் இருக்குதா இது இப்படி வச்சிருப்பான்.
காலையில் அவனை போய் கூட்டின்னு போகிறதுக்கு அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் போயிட்டு ஒரு அதிமுக கவுன்சிலரோ திமுக கவுன்சிலரோ அவங்ககிட்ட போயிட்டு உக்காந்து அவர் எழுந்து டீயை குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லி சரி வாங்க நான் வந்து கூட்டணும்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் போவார். ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு எஸ்ஐ கிட்ட கூட பேச மாட்டார், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிங்கெலாம் பேச மாட்டார். அங்கே ஒரு ஏட்டையாவோ ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசி கூட்டின்னு வர்றதுக்கு இவ்வளோ வேலை பண்ணிட்டு போவார். ஆனால் கேப்பாரற்ற ஜனமா சாதாரணமாக கூட்டின்னு ஜெயிலில் ரொப்பினே இருப்பாங்க, கேஸை போட்டுனே இருப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி எழுச்சி தமிழர் திருமா அப்படின்ற ஒரு பேரை கேட்டதும் இன்னைக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரியான மனநிலையை மாறி இருக்கு தோழர். பொய் கேஸு போடுறதே எவ்வளோக்கு எவ்வளவோ குறைஞ்சிருக்குது. மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு இல்லை, எவ்வளோ அழிஞ்சிருக்குது. எப்படியும் விடுதலை சிறுத்தை வருவான்டா, பரப்பையன் போகிறான் பார், ஷக்லி பையன் போகிறான் பார், பழமையம் போகிறான் பார், இந்த பேரே இல்லை, சிறுத்தை போது பார். இதை விடவா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய தலைநிமிர்வு? இதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அது இல்லை. நோக்கம் அதிகாரத்தை, அமைச்சர் பதவி ஏதாவது அடையணும், அது எந்த ரூபத்தில் கிடைச்சாலும் ஓகே. ஏன் தோழர் எங்க மேலே இப்படி இவ்வளோ பேர் சேர்த்து வாரி பூச்சிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு? சீமானுக்கிட்ட மொத்த வேலையை முடிச்சிட்டோன்றியா தோழர்? யார் ஆதவர்ஜுன்? சீமான் கிட்டனாக்கா அண்ணன் சீமானுக்கிட்ட இதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணி அவர் நல்லா உஷாரா தம்பி முதல்ல எல்லாத்தையும் வை, அதுக்கப்புறம் பார்க்கலாம் சொல்லி இல்லை. இதனடா புது கதையாகுது என்னடான்னு கேட்டா, இவரும் பேசிக்கிறாரு, அவங்க மாமனாரும் பேசியிருக்கிறாரு. நாங்கள் சொல்ற பிரகாரம் எல்லாம் உங்க ஆஃபீஸ் எல்லாம் கார்பரேட் ஆஃபீஸா மாற்றி கொடுத்துறோம். உங்க மாவட்ட செயலாளர் எல்லாருக்குமே ஒரு ஒரு வண்டி, இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறோம். பக்காவாக நான் கொண்டு வந்துடுறேன், எல்லா செலவும் எழுந்து எத்தனை கோடி கேட்குறேன்னு. இவரும் சரி ஓகே, பெத்த கை மாட்டிக்குது ரெட்டிக்காரோ அப்படின்னு இவரும் உக்காந்துக்கிறாரு. இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான் நினைக்கிறாரு. தோ எல்லாம் ரெட்டி, நீங்க மூணு சொல்லுங்க, எடப்பாடி வேறு போய் பார்த்தலாம். ஒரு முறைக்கு பல முறை சந்திச்சிருக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளரும் இவரும் எங்க கட்சியில இருந்து வேற யாராவது துணை பொதுச் செயலாளருங்க இந்த மாதிரி பேசிய மானியம் மத்தவங்க பாக்குறதுக்கு மனசு நினைச்சு பார்ப்பாங்களா? யூடியூப் சேனல்காரனே பார்க்க மாட்டாங்க. போய் பல முறை பார்த்து கரடியே காரி துப்பிச்சுன்ற மாதிரி வந்து ஐயோ இவன மாதிரி ஒருத்தன வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை இப்படி சொல்லிடுறாங்க. என்னடா என்னன்னா ஊருக்கே விபூதி அடிக்குது, எங்க நினைக்க நீ விபூதி அடிக்க பார்த்திருக்கேன். உஷாராயிட்டார்ல என்ன யாருன்னா இருந்தா நான் ஒரு அண்ணன்கிட்ட சீமான் அண்ணன்கிட்ட பேட்டி விட கேட்டிருக்கேன், கேட்டு பாருங்க. இல்லன்னு மறுத்துட்டாருன்னா அதே மீசையை எடுத்துட்டு மொட்டை அடிச்சுன்னு நான் வரேன், அதே காஞ்சி பெரியார்கிட்ட. அதே மாதிரி ஏற்கனவே இந்த புத்தக வெளியிட்ட போய் ஒரு பிரஸ் மீட்ல அண்ணன் அதை வச்சுதான் போய் சீமான் அணுகிருக்கிறாங்க. தலைவர் திருமா வெளியிடுதல், சீமான் பெற்றுக்கொள்ளல். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி அதிமுக சேர்த்துக்கலாம், இவங்களோட அஜெண்டா இது. முதல்ல சீமான் கட்சி தொடங்கிட்டு உடனே விஜய் வந்துட்டோடனே ஏ சீமான் கொஞ்சம் இவரை கொஞ்சம் வந்து பேசி விஜய் போட்டு இப்படி என்ன இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பூனை கண்டுபிடிச்சுன்னா பூலோகம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவர் மட்டுமே அறிவாளி, இவர் மட்டுமே ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாக்கு ஸ்ட்ராட்டஜி. தெனாலிராமன் காத்திர சின்ன வயசுல படிப்போம், 3 அறிவாளிங்க வந்து கிருஷ்ணதேவருடைய சபைக்கு வந்திருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் அந்த 3 பேரையும் ஆஹா ஓஹனு உயர்த்தி பேசின்னு பாரு. இவங்க மாதிரி ஒரு அறிவாளி கிடையாது, இவன் தான் பிரசாந்த் கிஷோர், இவன் தான் ஆதவர்ஜுன், இவன் தான் அந்த அளவுக்கு அவரு பேசியிருக்கிறார். தெனாலிராமன் பார்த்து நான் உட்காந்துக்கிறான். சரி நீங்க சொல்றதெல்லாம் சரியா சார், இந்த 3 பேரையும் 1 மாசம் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட சொல்லுன்னு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி விட்டாச்சு. 1 மாசம் கழிச்சு இவங்க வராங்க அரசவைக்கு. வந்தா எய்ட்ஸ் நோய் பிடிச்சிருக்க மாதிரி எல்லாம் எலும் தள்ளுமா நின்றுக்கிறாங்க. எங்கடா அவனுங்க கூப்பிடுங்க. ஐயா நான் தாங்க ஐயா பிகே என்னடா ஆச்சுன்னு கேட்டா அப்புறம் சொல்றாங்க, ஒருத்தர் சமைக்கிறதுக்கு போனா கத்திரிக்காய் சூடு சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் தக்காளி எடுத்தா இது குளிர்ச்சி, இது ஈரம், இது சாப்பிட்டா ஜலி பிடிச்சும், இது அரிசி, இது கார்போஹைட்ரேட், இது சாப்பிடக்கூடாது. இப்படி ஒன்னொன்னையும் சொல்லி 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 அதை சொல்லி கடைசி வரைக்கும் பட்டியா தானே பாரு. இதே தான் இவனுங்களுக்கு தெரியாம இவனுங்க ஒரு சில வேலைகள் எங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. நாங்க தான் ஜெயிக்க வச்சோம் அப்படி. அம்மையா ஜெயலலிதா கிட்ட இதே டீம் போச்சு. டேய் போடா, கலைஞர்கிட்ட போச்சு, டேய் போய் தடே இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதே ஐபி பிகே தான் பீகார்ல நின்னாரு. எப்படி
ஃபுல்லா அப்படியே அடிச்சு கத்தையே கொட்டி போட்டாரு இருப்பாரு. டெபாசிட் ஆகல போலயே. அதேதான் போய் சீமான்ட்ட சொல்லிக்கிறாங்க, அதேதான் பாவம் விஜய் கிட்ட சொல்லுறாங்க. விஜய் அப்படியே விட்டுட்டாலே, அவருடைய பாணிலேயே வந்தாலே எந்த ஒரு சிக்கலும் இல்லாம தமிழக மக்கள் அவருக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த குடிசேரங்களோட சேர்ந்துச்சு. அது இன்னொரு விஷயமா, அந்த புத்தகம் வெளியிடும் போது காஞ்சி மகாபெரியவா பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும்தான் உண்மையான சாமியார் அப்படின்னு. இந்த பேட்டில சொல்லும் பொழுது இல்ல நான் வந்து ஆன்மீகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கான்ட்ராடிக்ஷனா அப்பா வந்து மகாபெரியவா தான் நல்ல சாமியார்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் இல்ல அப்படின்னு மறுத்திருக்காரு. ஆன்மீகம்னா என்ன, அரசியல்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன எதுவுமே தெரியாம இவங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு மாதிரி காமிக்ஸ் கதைக்கு மேல ஓட்டிட்டு இருக்கிறாங்க. காஞ்சி பெரியார் எப்பேற்பட்டவர் நினைச்சு பாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து கோட் பில்லை கொண்டு வரும்போது இதே காஞ்சி பெரியார் தான் மதுரையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் மதுரையிலிருந்து ஒரு பேரணி நடத்தி அம்பேத்கருடைய உருவமையை எரிச்சு அதை செருப்புல அடிச்சு சாணி ஊத்துறார். அப்ப அம்பேத்கர் சொன்னார், இன்னைக்கு என் மேல சாணியை ஊறி பூசுறீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கு உண்டான அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க எதிர்காலத்துல இதை பத்தி உணர்வீங்க. அப்ப சொன்னார். அதை இந்திரா காந்தி அம்மா பிரதமரான பிறகு அம்பேத்கருக்கு நன்றி சொல்றாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல. நான் இன்னைக்கு 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று எங்க அப்பா ஜவஹர்லால் நேருவுக்கு, 2வது அதை விட மேலாக, தந்தையை விட மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நன்றி சொல்றேன். அவர் மட்டும் பெண்களுக்கு உண்டான வாக்குரிமை, சொத்துரிமை, இப்படி எல்லா உரிமையும் கொடுக்கலனா நான் இன்னைக்கு ஒரு அடுப்பூதும் இந்திய பெண்ணா இருந்திருப்பேன். இன்னைக்கு பாரத பிரதமரான வரத்துக்கு அவர் தான் காரணம். எப்பேற்பட்ட அம்பேத்கர் இவரு. காஞ்சி பெரியாரு நல்லவர், வல்லவர். இப்படி இது சமாளிக்கிறதுக்கு வைகுண்டர் யாரும் நேத்து நைட்டு யாரும் சொல்லி கொடுத்துப்பாங்க பொழுது நீ பெரிய அது நாங்க வீடியோ போட மாதிரி சொல்றோம். அப்படி சொல்றியா? அப்ப சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் யாரு, அப்புறம் வள்ளலார் யாரு, இவங்க எல்லாம் இப்ப கெட்ட சாமியான்னு சொல்றாரு. நேத்து பேசும் பொழுது நான் வந்து வள்ளலார் அவர்களோட பாலம் இருக்கிறாரு, வைகுந்தர் இருக்காரு. நேற்று திமுக வேற விமர்சனம் பண்ணும்போது அவங்க பெரியார் போலி பெரியார்கள் அதை இந்த பாயிண்ட் பேசும்போது தான் பேசுறாப்புல. அதாவது நான் அந்த பாயிண்ட் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாப்புல. கொடுக்கும்போது நான் இதுக்கு இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சில போலி சாமியார்கள் நல்ல சாமியார்கள் இருக்காங்க. அதுல வந்து நீங்க திமுகவை கம்பேர் பண்ணி நான் சொல்ல வந்தேன். அதாவது திமுகவுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார்னு சொல்றாங்க. பெரியார் வந்து ஒரு நாத்திகவாதி. ஆனா அதே பெரியாருடைய ஃபாலோவர்னு சொல்ற கலைஞர் வந்து ராமானுஜரை பத்தி ஒரு கதை எழுதி அதை வந்து கலைஞர் டிவிலையும் நாடகமா போடுறாங்க. இது எப்படி அப்ப புரிஞ்சுக்கிறது? அப்ப வந்து பெரியாருடைய கொள்கை அவங்க சரியா ஃபாலோ பண்ணல. புரிஞ்சுக்க தெரியலன்னா அண்ணா அறிவாலயத்துல போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு உறுப்பினர் சேர்ந்துனா திமுக இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் உனக்கு உட்கார வச்சு 1 மணி நேரத்துல பாடம் எடுத்து அமைச்சிருவான் தெல்ல தெளிவா. அப்போ உனக்கு கலைஞரை பத்தியும் முழுசா தெரியல, அறிஞர் அண்ணாவை பத்தியும் முழுசா தெரியல, பெரியாரை பத்தியும் தெரியல, திமுகவை பத்தியும் தெரியல. திமுகவுக்கு நாம தான் பணம் எடுக்கணும் போல இவங்களுக்கு. அதாவது பெரியார்கிட்ட அறிஞர் அண்ணா இருந்தார் திகால. 1949 கட்சி உருவாக்கும் போது திமுக அப்படின்னு உருவாகும் போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் ஆரம்பிச்சார். திமுக காரன் போய் கேட்டுங்கிற அப்படியே கொஞ்சம் வந்து பெரியார் கிட்ட கேட்பார். விடுதலை சித்திகளும் திகாவும் இதுல போட்டி போடுவோம். கடல் மறுப்பு கொள்கையில நாங்க 2 பேர் போட்டி போடுவோம். கூட குளத்தூர் மணியன் வந்துருவாரு, சுபவி ஐயா வந்துருவாரு, கம்யூனிஸ்டுங்க வந்துருவாங்க. எங்களுக்குள்ள இந்த போட்டி இருக்கும். அந்த போட்டியில நாங்க திமுக கூப்பிடுறது இல்லையே. அது திமுக அண்ணா திமுக போட்டி இருக்கும். அவங்க கடல் மறுப்பு கொள்கை வேற மாதிரி இருக்கும். அது நாங்க விமர்சனம் பண்றாளாச்சே. அந்த விமர்சனம் வேற, பெரியார் கொள்கையில ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுங்க வேற. ரெண்டுத்தையும் நீ ஒன்றும் சேர்த்துக்க கூடாது. போலி பெரியார்கள், இவர் போலி சாமியார்னு சொன்னதுக்காக போலி பெரியாரிஸ்டுகளே, பெரியாரிஸ்டுகள்னாலே அது உண்மை மட்டும்தான். அதுல எப்படி ஒரு போலி வரும்? யாரை கொச்சைப்படுத்துறாங்கன்னா இதுல ரொம்ப எனக்கு இதுவானது, ஒரு போற்றுதலுக்குரிய தலைவரா பாக்குறோம் நாங்க ஐயா பெரியார், ஐயா வீரமணி ஐயாவை. எங்க தலைவர் எந்த நிகழ்ச்சி இருந்தாலுமே எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு அதுல போய் நிற்பார். போலி பெரியாரிஸ்டுகள் பெரியார் பேரை சொல்லின்னு காலேஜ் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த காலேஜ் யாருது, எதுல கட்டிட்டு இருக்கிறாங்க? ஒரு அறக்கட்டளை பேர்ல தனிநபர்கள் தான் அது. அப்போ இதெல்லாம் யாரோ இவங்க மனசுல வந்து ஆர்எஸ்எஸ் காரன் புகுத்தி வச்சிருக்கிறான். இது எல்லாமே பேசின வார்த்தை எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரன் பேசின வார்த்தைகள். இந்த மாதிரியான பழி எல்லாத்தையும் சுமத்துறது மொத்தமே இது வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் அர்ஜுன் சம்பத் வாயிலிருந்து கேட்டிருக்கிறோம்.
மாரிதாஸ் வாயிலிருந்து கேட்டிருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் வாயிலிருந்து கேட்டிருக்கிறோம், ரங்கராஜ் பாண்டே பேசி கேட்டிருக்கோம். இப்படி கேட்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம சீமானண்ண பேசி கேட்டிருக்கோம். நேற்று தான் தினத்தந்தியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் வாயிலிருந்து கேட்கும்போது தான் சந்தேகமே அதிகமாகுது. என்னடா அது பூனைக்குட்டி வெளியில வந்துச்சா அப்படின்றத வந்துடுச்சு. இப்போ இது பேசும்பொழுது அதில் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறாப்புல, மன்னராட்சி அப்படிங்கிறதுக்கான நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாப்புல. பாருங்க, மதுரையில் ரீசெண்டாக தலைவரே கொடியேற்ற போகும் பொழுது விசிகா கொடியை ஏற்ற முடியல, என்னங்க அப்புறம் மன்னராட்சின்னு சொல்லாமல் என்னங்க சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாப்புல. இதில் நிறைய பேர் வந்து கேடர்ஸ், கீழே இருக்கிற கேடர்ஸ்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இந்த கூட்டணியின் மீது, திமுகவின் மீது ஏகப்பட்ட கோபத்தில் இருக்காங்க. அந்த ஆடியோ கூட ரிலீஸ் ஆயிருந்து நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஒன்று சொல்றாப்புல. அப்போ திமுக ஆட்சியில கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுதே கொடியேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் விசிகாவிற்கு இருக்கிறது, இதை மாற்ற வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாப்புல. மன்னராட்சி இது சோ சொல்ற மாதிரியே வருது. என்ன துக்ளக்ல சோத்தா வந்து அந்த மன்னரை உட்கார வச்சது ஐபேக் டீம் நீங்க தானே மாறி தட்டிக்கினீங்க. அப்போ தளபதி ஸ்டாலின் மன்னர்னு தெரியலையா? சீட்டு கேட்டு எம்பி சீட்டு அப்போ போய் தெரியலையா? அவர் கூட சைக்கிள்ல பயணம் போனீங்களே, தளபதியே அப்போ வந்து கொஞ்சம் ஏமாத்தியும் தான் சுத்தி இருந்தார் நம்ம முதலமைச்சர். அதுக்கப்புறம் தான் ஆட்சியில முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் எல்லாம் ஓடி தொலைங்க நான் சொல்லி தொத்தி விட்டுட்டு வந்தார். இவங்க மன்னராட்சின்னு சொல்றதுக்கு கூட அது அதனுடைய தத்துவம் கூட உங்களுக்கு தெரியல. ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு வாரிசு ஆட்சி அப்படிங்கிற ஒரு டோன் கூட வந்து ஏதாவது ஒன்று அப்பா அப்படி யாராங்க மன்னராட்சி அப்படின்றதே வந்து லாஜிக்கா அவுட் ஆயிட்டாங்க. மக்களாட்சியா மாறி 1952 இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் வாக்கரசு முறையில் தான் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க, பதவிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மன்னர் ஆட்சின்னு சொல்றது மூலியமா எதானா ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷத்தை பரப்புற மாதிரி, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கிற அப்படின்னா எப்படி எதிர்க்கணும்னா அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதை விட நீ அதிகமான ஒரு வேலையை செய்யணும். அவன் என்ன கொள்கையில் இருக்கிறானோ எதிர்கொள்கையில் இருந்துன்னா அவனை மோதணும். இல்லை அவங்க ஒரே கொள்கையில சார்ந்தவங்கன்னா அந்த அவன் கொள்கையை விட நீ கொள்கையில் மேலே வரணும். இது பௌத்தத்துக்கும் பிராமணியத்துக்கும் நடந்த போர் நம்ம படிக்கும்போது வரலாறுல தெரியும். மாடுகளை அதிகமா கொன்னு குவிச்சு சாப்பிட்றாங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட வந்து விவசாயிகள் சொல்லுவாங்க. அதுக்கு புத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு கொள்கை அடிப்படையில் இனிமே மாடுகளை தின்ன வேணாம், நோக்கம் விவசாயிகளுக்கு உண்டான மாடுகளை இவங்க கொல்லக்கூடாதுன்னு. பிராமணியத்துடைய நோக்கம் ஒட்டுமொத்த மாடுகளும் யாகன்ற பேர்ல 2000 மாடு 3000 மாடு யாகத்துல கொன்னு குவிச்சுட்டு போன மாடு உற்பத்தி ஆகல, விவசாயம் இல்லை. இதுதான் அடிப்படை. அப்போ கொள்கை வந்து மாட்டுக்கறி உண்பதில்லை, பௌத்த கொள்கையா ஒன்று அறிவிக்கிறான். அது வரைக்கும் சாப்பிட்டு இந்த பிராமணியம் விழுந்து போகுது, எல்லாமே பௌத்தர்களா மாறுறான். மொத்தமா பிராமணியம் பார்க்கறான், ஓ இவன் இந்த கொள்கைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நான் உன்னோட அதிகமான மாட்டுக்கறி இன்னும் தின்னு காமிக்குவேன்னு சொல்லிட்டு இப்படி போல அவன் என்ன பண்றான், இனி எந்த கறியுமே தின்ன மாட்டேன்டா அப்படின்ற இந்த கொள்கைக்கு வரான். அது மட்டும் இல்லாம மாட்டுக்கறி திங்கிறவன அடிச்சு கொல்லுவோம் படுறா அப்படி போயிட்டான். அப்ப என்னன்னா நீ ஒரு கொள்கையை சொல்றாங்க அப்படின்னா திராவிட கொள்கைன்னு சொல்றாங்களா, திராவிட கொள்கையினுடைய அர்த்தம் என்ன, அவங்களை விட நாம அதிகமா வருவோம் அப்படின்னா உங்ககிட்ட செயல் திட்டம் இருக்கணும், உன்னுடைய பேச்சுல நேர்மை இருக்கணும், செயல்ல நேர்மை இருக்கணும், மக்கள் உன்னை நம்பணும். இவ்வளோ தூரம் அண்ணாமலை கத்திருந்தா பிஜேபியில எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு, கத்தலாம் யாரு வேணா கத்தலாம். ஆனா தேர்தல் நேரத்துல போய் மக்கள்கிட்ட நிற்கும் போது 75,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு வராப்புல உதயநிதி. கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சு வர்றாரு. திரு மன்னராட்சின்னு சொல்லுகிறார், நிற்க முடியுமா அப்படி? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமா பார்க்கும்போது சபை ஏறாத பேச்சுக்கள், இதெல்லாம் சபை ஏறாது. அப்ப சபை ஏறணும், அதிகாரத்தை வெல்லணும் அப்படின்னா ரொம்ப நுட்பமான செயல்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து இல்ல, தெரியல, பயிற்சி இல்ல, இன்மெச்சூரான பேச்சுக்கள். ஆனா இந்த கொடியேற்ற பிரச்சனை பத்தி அது கேடஸும் விமர்சிக்கிறாங்க விசிகால. இப்ப கொடியேற்ற பிரச்சனை அது அதை பத்தி உங்களுடைய தொடர் மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும், வேலூர்ல இருக்குது, சேலத்தில் நடந்துச்சு, நாகப்பட்டினத்தில் நடக்கும்போது ஆலோசனை எம்எல்ஏ போய் உட்காந்து கலெக்டர் பேசி பண்ணலையா, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இது திமுக ஆட்சின்ற அரசு மேல சொல்லக்கூடாது, இது திமுக அரசுக்கு சொம்பு தூக்குற வேலை நான் சொல்லல. கடந்த 10 வருஷத்துல அதிமுக ஆட்சி இருந்துச்சுல, ஒட்டு மொத்தமா எங்களால கொடியே ஏற்ற முடியாத அளவு சூழல் இருந்தது. இதனால ஹைட்டு தான் பிரச்சனை, அப்ப கொடி கூட ஏற்ற முடியாது, 10 அடி கொடி கூட ஏற்ற முடியாது. சரி, கொடி ஏத்துறது ஒரு இஷ்யூவா வச்சுக்கலாம். அதிமுக ஆட்சியில 6 தலித்துகளை பரமக்குடி கலவரத்துல
பண்ணி சுடுற மாதிரி சுட்டு தம்மா போட்டுச்சு. இளவரசன் படுகொலை, சங்கர் படுகொலை, கோகுல்ராஜ் படுகொலை, வேலூர் ஒரு இளவரசன் படுகொலை, எத்தனை 13 பேர் சுட்டுக்கொலை, எத்தனை இந்த 3 வருஷத்துல ஒண்ணு சொல்லு. இப்ப நாங்க எதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்? கொடியேற்றத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணட்டுமா? உயிரிழப்புகள், அவமானங்கள், அதிகாரங்கள், வழக்கு பதிவுகள், ஆணவ படுகொலை தடுத்தல், எதை வச்சு பார்த்துக்கிட்டோம்? இவ்வளோத்தையும் அனுபவிச்சு வந்தவனுக்கு இது உனக்கு பெருசா தெரியுற மாதிரி இருக்குது. அப்ப இது ஒரு சோசியல் ஸ்டிக்மா தலைவர் சொல்றது மாதிரி எடுத்துக்காம எந்த கட்சி வந்தாலுமே இந்த இது எப்படி தெரியுமா? அந்தந்த அதிகாரிகள் சாதிய மனநிலைமையில் இருப்பான். எல்லா மாவட்டத்திலும் அப்படி இருக்க மாட்டான். மதுரை மாவட்டத்தில் சங்கீதா அப்படிதான் சொல்றாங்க. இப்ப 23ஆம் தேதி தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம். ஏன் ஆர்ப்பாட்டத்தை வெளியிடுறோம்? அது எங்களோட உரிமை. போராட்டத்தின் மூலியமா போராட்டத்தின் மூலியமா தான் இந்த அதிகாரத்தை நாங்கள் அடைஞ்சோம். பணபலம் வச்ச செல்வத்தர்களை வச்சோ அதிகாரம் உள்ள மிட்ட மிராசர்களை வச்சோ நாங்கள் இந்த அதிகாரத்தை அடையல. வெறும் போராட்டங்கள் மூலியமா தான். ஒவ்வொரு இழப்பும் சாதாரணம் கிடையாது. 21 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறான். 2009 திமுகவோட கூட்டணி, கலைஞரும் தலைவரும் அண்ணன் அப்பா மகன் மாதிரி இப்படி 27 பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம். அதுல என் தம்பி செந்தில்குமார் 26 மாசம் வேலூர் சிறையில் இருந்தான். 1800 பேருக்கு மேல பிபிடி ஆக்ட் தலைவர் ஒருத்தருக்கு நடந்தது. பாபர் மசூதி இது வேலூர்ல மசூதி நுழைவு போராட்டம் 2010 தலைவர் எம்பி ஆகி ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 6000 பேர் மேல வழக்கு என் தலைமையில் நடந்த போராட்டம். திமுக கட்சி தான் போட்டுச்சு, கலைஞர் அரசு தான் போட்டுச்சு, திமுக அரசு தான் போட்டுச்சு. 2011 இதுலேருந்து போயிட்டுமா? இது இஷ்யூ பேஸ் பிரச்சனைகள் அடிப்படையில் வரக்கூடிய இதை பேசி தீர்த்துப்போம், ஆர்ப்பாட்டத்தின் மூலியமா வெளிப்படுத்திப்போம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். இதெல்லாம் இஷ்யூ பேஸ் நடக்கிறது. ஆனா கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டும் இஷ்யூ உருவாக்குறது சிஸ்டம். கான்செப்ட் கோட்பாடு. இந்த கான்செப்ட் எதிரிகள் தான் எங்களுக்கு பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள். இந்த மாதிரி இந்த சிஸ்டம் எதுல இயங்குது? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இயங்குற சிஸ்டம். அந்த கான்செப்ட் உடைச்சாதான் இந்த சிஸ்டம் உடையும். இந்த சிஸ்டம் உடைச்சாதான் இந்த இஷ்யூ உடையும். இது எங்க தலைவர் தெளிவா இருக்கிறாரு. அப்ப கான்செப்ட் யாரு கூட கூட்டணி வச்சுக்கணுமோ அவங்க கூட வச்சுக்கினே தான் இந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்கு நாங்கள் முற்பட்டு இருக்கிறோம். இது உடைச்சிட்டோம்னா இந்த இஷ்யூவே இருக்காது. இது ஒவ்வொரு அதிகாரிகளுடைய மனசுலயும் சங்கிகள் இருக்கிறான். சாதாரணமா தொடர் பேசும்போது அதிகாரி பேசுவான், ஏங்க உங்க தலைவர் இந்த துலக பசங்க கூடவே இருக்கிறாரு, ஏங்க துலக பசங்க போறாங்க. அப்படியே நம்மளுக்கு என்னடா ஒரு இந்த மாதிரி டிஎஸ்பி எஸ்பியா இருக்கிற வாயில இப்படி வருது. அதிகாரிகளுடைய மனநிலை இதுதான். இந்த ஒவ்வொரு அதிகாரியுடைய மனநிலை இப்போ யார் மாத்திட்டு இருப்பா? ஒரு அரசு மாத்துமா? 10 வருஷமா அதிமுக ஆட்சியில அவன் தான் அதிகாரி, இன்னைக்கும் வேலூர்ல அவன் தான் அதிகாரி. அரசு வந்தோடனே அதிகாரியில மாத்திட முடியும்? அவங்க கட்சிக்காரன் அவங்க. அப்போ அந்த அதிகாரி அப்படி செயல்படுறான்னா நாங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம். இதுக்காகவே நாங்க திமுக விட்டு வெளியே போயிடணும், ஸ்டாலின் பதவி விலகிடணும், உதயநிதி பதவி, இதெல்லாம் என்ன? சரி. ஆமா, இப்ப இதுல பிரச்சனை வந்துருச்சு, கூட்டணி கட்சி விட்டு வெளில போகணும், சரி அப்படி வச்சுக்கலாம், வெளில போயாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப அதிமுகவோட கூட்டணி வச்சாச்சுன்னு ஒரு சின்ன கற்பனை, மசத்துங்க அப்படின்னு கூட்டணி வச்சாச்சு. இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அதிமுக ஆட்சியிலும் அப்படிதான் நடக்க போகுது. அப்ப அதிமுக கூட்டணி விட்டு வெளில வந்துடலாம். சரி, அடுத்தது வேற யார் இருக்கா? புதுசா விஜய் கூட ட்ரை பண்ணலாம். அப்பயும் சரியாகாது. அப்ப தனியா தான் நிக்கிறேன், என்ன சீமான் மாதிரி தனியா தானே நிக்கிற மாதிரி இருக்கும். இது கூட புரியாத ஒரு நபரை தான் அவரு இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. தொடர் தருமபுரி கலவரம் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆதரவு சக்தி இருந்திருக்குமா? இன்னைக்கு எந்த கலவரமா இருந்தாலும் உடனே திமுக கிட்ட சொல்ல முடியுது, இந்த கலவரத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வைக்கப்படும். நாங்கள் கலவரம் பண்ணுறதுக்கு போகிறதே கிடையாது. வர கலவரத்தை தடுத்து அவனை அரசியல் படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவு தேவை. அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு ஆதரவு? எத்தனை மக்களுடைய ஓலமும் ஒப்பாரியும் சிறை வழக்கு படுகொலைகள் எத்தனை? இவங்களுடைய சுயநலத்துக்கு இவங்க அரிப்புக்கு டக்குன்னு ஒருத்த சொல்லிடுறது, அங்கே சொல்லிடுறது, இப்படி சொல்லிடுறது. இதெல்லாமா கேட்கணும் கடக்கிறது ஒரு கட்சி? இதுக்கு ஒரு உயர்மட்ட குழு, அதுக்கு மேலே எங்கள் தலைவர். இன்னும் இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 6 மாதம் காலத்தை எடுத்துக்கின்னு எங்கன்னா போயிட்டு அமைதியாக அவருக்கு அவரே எதனா பேசின்னு வந்து சேர்ந்தாருன்னா ஒரு கெட்ட குமாரன் நல்ல தம்பியாக வந்து சேர்றதுக்கு அருமை தம்பி அர்ஜுனுக்கு வாழ்த்துக்கள். அருமை தம்பி அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதை அர்ஜுன் ஆலவர்ஜுனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. பாப்பா அவர் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுறாரா அல்லது காஞ்சி பெரியவாகிட்ட போய் உட்காந்து பேசிட்டு வராரா அப்படிங்கிறத இந்த 6 மாசத்துக்கு முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை அதுக்கிடையில வேற எதுக்காவது சேனல் கொடுத்துக்கிட்டு ஒரு பயணம் எடுத்துக்கிட்டு சேனலுக்கு எங்கேயும் போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.